ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா அரைக்கீரை குழம்பு எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். கீரையில ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. வாரத்துல ஒரு டைமாவது எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லதுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அரைக்கீரை குழம்பு ஈஸியான முறையில டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரைக்கீரை குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க. அரைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு. தண்டோடே இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்டோட போட்டால் தான் குழம்பும் நல்லாயிருக்கும். இது சத்தும் கூட அதிகமாக இருக்குங்க. ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு 1 டம்ளரு, பூண்டு ஒரு 7 பல்லு பூண்டு, தக்காளி ஒரு 2 இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் 4 சில்லு தேங்காய் இது மாதிரி எடுத்துக்கலாம். புளி சின்ன எலுமிச்சப்பழ சைஸ்க்கு, வெங்காயம் ஒரு 2 இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் பருப்பு ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். இதில் பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, மிளகு ஒரு 7 சேர்த்து வேக வச்சுக்குவோம். உப்பு தேவையான அளவு, பருப்புக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு. இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். வாசர்லாம் செக் பண்ணிவிட்டு மூடிக்கோங்க. இப்போ குக்கரில் பருப்பு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சா எப்படின்னு. பாருங்க நல்ல குலைவாக வெந்துருச்சு. 4 விசில் விட்டாலே போதுங்க. தண்ணியும் பாருங்க 5 டம்ளர் வச்சது கரெக்டாகவே இருக்குது. கடையை கூட தேவையில்ல, கரண்டியை வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பருப்பு மசிஞ்சிரும். நான் கடையவே இல்லை, பருப்பே நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, வரமிளகாய் 1, நல்லா பொரியட்டுங்க. வெயிட் பண்ணலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளிலாம் வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கீரையை சேர்த்துடலாம். மண்ணுலாம் இருக்குங்க, ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கீரைலாம் வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அரைப்படாது தேங்காய் சில்லு. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா நைஸாக. பாருங்க கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலா சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு ஆல்ரெடியே சேர்த்தாச்சுங்க, அப்புறமே பத்தாட்டி எதுவும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த மசாலாவோட வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ இதில் மசாலா வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. பருப்பு கடைஞ்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துடலாம். தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணி சேர்த்துருவோம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு எதுவும் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த புளி தண்ணி ஊற்றிருந்தோம்ல அதோட பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்க நல்லா கொதிக்குது. புளி தண்ணி ஊற்றி அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ இதில் தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மாதிரி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இதோட பச்சை வாசனை போகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தோம்ல அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ தாளித்து இதில் ஊற்றிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனு. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. மிளகாய் 1 வரமிளகாய். பூண்டு சேர்த்துடலாம். ஒரு 5 பல்லு பூண்டு. கருவேப்பிலை 1 கொத்து. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இன்னும் கருகிரும். இப்போ இதை குழம்புல சேர்த்துடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான அரைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, அரைக்கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்கள் வீட்லையும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.